பார்க்க போனா அல்லு அர்ஜுன் தரமா பேசினாரு ப்ரோ. நான் தெலுங்குல எல்லாம் பேச மாட்டேன், தமிழ்ல தான் பேசுவேன். இந்த மண்ணுக்கு மரியாதை கொடுக்கணும், எந்த மண்ணில் பேசுறோமோ அந்த மண்ணை பத்தி தான் பேசணும் அப்படின்ற மாதிரி தமிழ்ல தரமா பேசினாரு. தமிழ்ல தான் பேசினாரு. எல்லாருமே பேசினாங்க ப்ரோ. ஆனா கொஞ்சம் திக்கி பேசினாங்க. எல்லாம் வேற ஆக்ட்ரஸ்ல, அதனால திக்கி பேசினாங்க. அல்லு அர்ஜுன் தரமா பேசினாரு. எல்லாம் தியேட்டர்ல பார்த்தா தான் ப்ரோ தெரியும். வீடியோ சாங் கூட பார்த்தேன். ட்ரைலர் நல்லா தான் இருந்தது, அதுலயே நல்லா தான் இருந்தது. அது பார்த்தா தான் ப்ரோ தெரியும். நான் தான் ட்ரைலர்ல பார்த்தாலும் அந்த அளவுக்கு ஃபுல்லா புரியாது இல்ல, அந்த அளவுக்கு புரியாதுல்ல ட்ரைலர்ல பார்க்கல. படத்துல பார்த்தா செம்மையா இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலி we are very satisfied with ஸ்ரீலீலாஸ் பர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் ஆண்ட்ரியா நல்லா பாட்டு பாடினாங்க. அதுவும் இல்லாம அல்லு அர்ஜுன் சார் ஸ்பீச் செம்மையா இருக்கு. இட் வாஸ் a சூப்பர் ஈவென்ட் ப்ரோ. ராஷ்மிகா கொடுத்தாங்க ப்ரோ ஸ்பீச். ஆண்ட்ரியா பர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருந்துச்சு ப்ரோ. சூப்பர் ஈவென்ட் ப்ரோ. பயங்கரமா இருந்தது, செம்ம வைபா இருந்தது, மாஸ், எதுவுமே சொல்ல தேவையில்ல. இதுல இன்னும் ஒரு கொஞ்சம் வைப், மாஸ், இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா டயலாக்ஸ் மாஸோட இருந்தது. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன் இந்த மூவிய. செம்ம ஹிட் ஆயிடும். லைக் பார்ஷியலி சேம், பட் ரொம்ப நல்லா இருக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது. அவ்வளவுதான். நல்லாதான் ப்ரோ இருந்தது. ஃப்ளவர்னு நினைச்சுக்கலாம், இல்ல ஃபயர்னு நினைச்சுக்கலாம், இல்ல வைல்ட் ஃபயர். Not fire, wild fire. December 5th irukka, only Pushpa roll, industry roll, only Pushpa roll. ஆடியோ லான்ச்ல செமையா இருந்துச்சு. கிஸ் வேற லெவல். கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்க, நல்லா இருக்கும். கிஸ்காகவே போறோம். பிளாக்பஸ்டர் கண்டிப்பா தலைவரே பாப்போம். எல்லாரும் வாங்க. ஓஜி பவர் ஸ்டார், ஓஜி பிளாக்பஸ்டர். எதுவுமே சொல்ல வேணாம், ஃபயர், வைல்ட் ஃபயர், அவ்வளவுதான். நல்லா இருந்தது. ஆக்சுவலா ஒரு நார்மலா தெலுங்கு ஃபேன்ஸ் இல்லாம தமிழ் ஃபேன்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. தெலுங்குன்னு சும்மா கத்திருந்தாங்களே, அதை பத்தி உங்களுக்கு என்ன ப்ரோ தோணுது? நிறைய பேர் தெலுங்கு ஆடியன்ஸ் தான் வந்திருந்தாங்க. அதாலே செலிபிரிட்டியும் தெலுங்குல தான் நிறைய பேர் பேசுனாங்க. இங்க நடக்கிறது சென்னையில நடக்குது, நிறைய தமிழ் பீப்புள் தான் பாக்குறாங்க. அல்லு அர்ஜுன் என்ட்ரி எல்லாமே நல்லா இருக்கு. டீசர் ரிலீஸ் பண்ணாங்க. டீசர்லாம் வேற லெவல்ல இருக்கு. அவரோட அந்த லேடிஸ் கெட்டப்லாம், அதுல அந்த ஃபைட் பண்ற சீன் தான் பயங்கரமா இருக்குது. அப்புறம் அவங்க ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த லீலான்றவங்க அந்த சாங்காக ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணியிருக்காங்க. அவங்க ரீல்ஸ் பண்ண சொல்லி கண்டிப்பா அது வைரல் ஆகும். கண்டிப்பா இதுவும் நல்லா இருக்கும். சூப்பரா இருந்தது, சொல்லவே வேணாம். செம்ம மாசு, செம்ம பிளாக் பஸ்டர். இந்த மூவிக்கு ரொம்ப வெயிட் பண்றேன்னா. அல்லு அர்ஜுன் சாரோட டாக்ஸ் செம்மையா இருந்தது. ராஷ்மிகா மந்தனா அண்ட் ஸ்ரீலீலாவோட டான்ஸ் செம்மையா இருந்தது. மஸ்ட் வாட்ச் இந்த படம்னு சொல்லலாம். தமிழ் பீப்புள் தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஆனா வர செலிபிரிட்டியும் தெலுங்குலயே தான் பேசினாங்க. அல்லு அர்ஜுன் எல்லாருக்கும் பதிலடி சொல்ற மாதிரி தமிழ்லயே பேசினாரு. அவர் சொன்ன டைலாக் என்னன்னா நம்ம இப்ப தமிழ்நாட்டுல இருக்கோம், தமிழை நம்ம மதிக்கணும், எப்பயுமே மத்த லாங்குவேஜ் நம்ம மதிக்கணும், டாமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரு அவரு. நிறைய பேர் தெலுங்கு தமிழை டாமினேட் பண்ற மாதிரி பேசினாங்க நிறைய பேரு. அவங்க எல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி அவர் ஸ்பீச் இருந்தது. நீங்க வர சொல்ல பாருங்க, தெரியும். படத்துல பாருங்கன்னு சொன்னாரு. படம் ஃபயரா இருக்கும். ஃபயர் இல்ல, வைல்டு ஃபயர். எல்லாரும் மறக்காம போய் பாருங்க. அர்ஜுன் எப்பயுமே ராக் ஸ்டார் தான். கரெக்டா பேசினாரு. அது என்ன பிடிச்சதுன்னா தமிழ் லாங்குவேஜ், தமிழ்நாட்டுல தமிழ் தான் பேசணும்னு சொன்னாரு. அது நல்லா இருந்தது. ஆமா, ஆமாமா, அது கொஞ்சம் நல்ல லாங்குவேஜ் ரெஸ்பெக்ட் கொடுத்தது நல்லா இருந்தது. ப்ரோ சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஆடியோ லான்ச்லாம் குறையே சொல்ல முடியாது ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. பாட்டுலாம் தெரிக்க விட்டாங்க ப்ரோ, வேற மாதிரி ப்ரோ. பாட்டுலாம் எல்லாரும் அல்லு அர்ஜுன்லாம் வரல ப்ரோ. ராஷ்மிகா ப்ரோ வந்துக்கிறோம். அப்புறம் தலையோட சீனை காட்டாங்க ப்ரோ. அல்லு அர்ஜுன் தரமா பேசியிருந்தாரு ப்ரோ. வேற மாதிரி பேசினா தரமா பேசியிருந்தாரு. பார்க்க போனா அல்லு அர்ஜுன் தரமா பேசினாரு ப்ரோ. நான் தெலுங்குல எல்லாம் பேச மாட்டேன், தமிழ்ல தான் பேசுவேன். இந்த மண்ணுக்கு மரியாதை கொடுக்கணும், எந்த மண்ணில பேசுறோமோ அந்த மண்ணை பத்தி தான் பேசணும் அப்படின்ற மாதிரி தமிழ்ல தரமா பேசினாரு ப்ரோ. தமிழ்ல தான் பேசினாரு.
மத்த யாரும் தமிழ்ல பேசலையா? எல்லாரும் பேசுறாங்க. எல்லாருமே பேசினாங்க ப்ரோ, ஆனா கொஞ்சம் திக்கி பேசினாங்க. எல்லாம் வேற ஆக்ட்ரஸ்ல, அதனால திக்கி பேசினாங்க. அல்லு அர்ஜுன் தரமா பேசினாரு. எல்லாம் தியேட்டர்ல பார்த்தா தான் ப்ரோ தெரியும். வீடியோ சாங் கூட பார்த்தேன். ட்ரைலர் நல்லா தான் இருந்தது, அதுலயே நல்லா தான் இருந்தது. எந்த மாதிரி கதை ப்ரோ? இல்ல ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் லிங்க் பண்ணி எடுத்து போறாங்களா இல்ல வேற கதை? அது பார்த்தா தான் ப்ரோ தெரியும். நான் தான் ட்ரைலர்ல பார்த்தாலும் அந்த அளவுக்கு ஃபுல்லா புரியாது இல்ல, அந்த அளவுக்குலாம் புரியாது இல்ல ட்ரைலர்ல பார்த்தாலும். படத்துல பார்த்தா செம்மையா இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலி யூ ஆர் வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் ஸ்ரீலீலாஸ் பர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் ஆண்ட்ரியா நல்லா பாட்டு பாடினாங்க. அதுவும் இல்லாம அல்லு அர்ஜுன் சார் ஸ்பீச் செம்மையா இருக்கு. இட் வாஸ் சூப்பர் ஈவென்ட் ப்ரோ. ராஷ்மிகா கொடுத்தாங்க ப்ரோ ஸ்பீச். ஆண்ட்ரியா பர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருந்துச்சு ப்ரோ. சூப்பர் ஈவென்ட் ப்ரோ. மியூசிக்ல எப்படி இருந்துச்சு? பயங்கரமா இருந்தது, செம்ம வைபா இருந்தது. மாஸ் எதுவுமே சொல்ல தேவையில்ல. பார்ட் 1ல பார்த்து பார்ட் 2ல ட்ரைலர் பார்த்து என்ன வித்தியாசம்? இதுல வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் வைப் மாஸ், இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா டயலாக்ஸ் மாஸோட இருந்தது. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன் இந்த மூவிய. செம்ம ஹிட் ஆயிடும். என்ன கதை புரிஞ்சுக்கிட்டீங்க? லைக் பார்ஷியலி சேம், பட் வந்து ரொம்ப நல்லா இருக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது. அவ்வளவுதான்.